என்னது? கேளுங்க. ப்ரொடியூஸ் இல்ல பாலாஜி ப்ரோட கேளுங்க. அவர் he will explain. ஹலோ சொல்லுங்க. மைக் கொடுத்துறீங்களா அவருக்கு? ஒரு மைக் இல்ல கேளுங்க. மீனாட்சி சார். சித்து சார் ஒரே நிமிஷம். நாராஜ் இருமா. பாலாஜி சார். சித்து சார் மைக் கொடுங்க சார். நீங்க ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பயப்படுவீங்களோ? என்ன சார்? உங்க ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பயப்படுவீங்களோ? அப்படிலாம் இல்லை சார். ஏன்னா ஒரு சினிமா விளையாடுனா எப்போதுமே ஹீரோயின் தான் பக்கத்துல இருப்பாங்க. நீங்க ஹீரோயின் அங்க உட்கார வச்சுட்டு உங்க ஒய்ஃப் பக்கத்தே உட்காருக்கீங்களே, இது வந்து எந்த வகையில நியாயம்? அவங்க வந்து எப்போதும் சேர்ந்து ஹீரோயின் கூட தான் வருவாங்க, அவங்க கூட தான் போஸ்ட் கொடுப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. இப்படி இருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க சார். அப்படிலாம் இல்லை சார். என்னன்னா ஹீரோயின் வந்து கண்டிப்பா படத்துல நம்ம கூட ஃபுல்லாக இருக்க தான் போறாங்க. நம்ம இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் சார். இப்போ இந்த டீசர் வந்து நம்ம பார்க்குறோன்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது வந்து சாரிங்க, இல்லை சார் வந்து இப்போதான் அதை யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுறாரு, வேற ஒன்று. என்னன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து ஒய்ஃபோட நம்ம, ஏன்னா நம்மளோட கஷ்டத்தில் வந்து அவங்க தானே சார் இருந்திருக்காங்க. நம்ம கஷ்டப்படலாம் பார்த்துருக்காங்க. நான் எவ்வளோ புலம்பிருப்பேன், ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு எவ்வளோ புலம்பிருப்பேன், அதெல்லாம் அவங்க தான் கேட்டிருப்பாங்க. அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கஷ்டப்படும் போது அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணும் போது அவங்களோட உட்காந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை தான் சார். மற்றபடி இன்னும் இல்லை. சந்தோஷமா சார்? டேரக்டர் சார். டேரக்டர் சார் யாரு? சொல்லுங்க சார். சார் இந்த டோப் அடிச்ச நடிகர் யார் சார்? சாரி சார் கேட்கல சார். டோப் அடிச்சுட்டு வந்தாராம நடிகர், இதுக்கு முன்னாடி நடிச்ச நடிகர் யாரு? அது ஓப்பனா சொல்லுங்க தயவு செய்து. விட்டுலாம் சார். அது வேண்டாம் சார். ஆமா, ஆக்சுவலா இவ்வளவு உழைச்சி இந்த படம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப அதை நான் பேசுனேன்னா அதுதான் நியூஸா வரும். அதுக்கு நம்ம இவ்வளவு உழைக்கல. பட் அது வேணாம், தப்பா எடுத்துக்காதீங்க, தவறா எடுத்துக்காதீங்க. எதனால அப்படி பண்ண நான் சொல்லலாம், எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் சார். இப்ப நான் கண்டிப்பா ஆன்சர் சொன்னா கண்டென்ட் வந்து அதான் சார் போகும். இவ்வளவு நேரம் நம்ம பேசின எதுவுமே நல்லதானே போறோம். இந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷனா இருக்கு. இல்ல சார், அந்த நெகட்டிவிட்டி வேணாம் சார், நம்ம விட்டுருவோம் சார். வெளியில சொன்னீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தயாரிப்பாளர்களை காப்பாற்றலாம்ல. நாம என்ன காப்பாத்திக்கணும் சார். அதனால கொஞ்சம் கருணை காட்டி விட்டீங்கன்னா நான் அப்படியே வந்துருவேன். Sidhu, I got a question to Sidhu. Yeah. Sir. Sir. Sidhu, after a very protracted struggle, you all know your struggles. Sir, sorry sir, நீங்க பேசி கேட்கல சார். After a protracted struggle in the small world. மைக் கொஞ்சம் கரெக்டா சாருக்கு இது பண்ணி கொடுங்களேன். Hello. Yeah. கேக்குறதா? கேக்குது. After a protracted struggle, அந்த ஒரு வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. முதல் படமே ஹெவனா அமைஞ்சிருக்கு. அந்த டார்க்னஸையும் சொல்லுங்க, பிரைட்னஸையும் சொல்லுங்க. And you have got a very very rosy bright future. Wishing you all well. சார் எனக்கு சத்தியமா புரியல சார். இல்ல அதாவது என்ன சொல்றாங்கன்னா முதல் படத்திலே வந்து ஹெவனும் வந்திருக்கு, டார்க்கும் வந்திருக்கு. ஹெவனும் வந்திருக்கு. உங்களோட டார்க் சைடு ஆஃப் த லைஃப் we all know. பட் அதையும் மீறி வந்திருக்கீங்க. we all wish you a very great future. Okay. ரோசி சைடையும் சொல்லுங்க, அந்த டார்க் சைடையும் சொல்லுங்க up to your first movie. The bright and அதாவது முதல் படத்துல உங்களுக்கு ஹெவனா இருந்தது என்ன, அதாவது ஹெல்லா இருந்தது, அதாவது டார்க்கா இருந்தது என்ன அப்படின்றத அவர் கேட்கிறார் கேள்வியா. ஓகே புரியுது. ஹெவனா இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சதே ஒரு ஹெவன் தான் சொல்லணும். அதான் சொல்றேன்ல, அந்த ஒரு பேட் டைமை தாண்டி ஒரு குட் டைம் நான் வந்தேன்னு சொன்னேன் சார். அது இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதே எனக்கு வந்து ஒரு ஹெவன் தான் சார். ஏன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். இது அவ்வளோ ஈஸியாக அமையாது இல்லை. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேற என்ன வேணும்? நம்மளை வந்து நம்ம ஒரு சேலஞ்சிங்காக நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு தான் எல்லா ஆர்டிஸ்டும் நினைப்பாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஒரு நல்ல டீம், நல்ல கதை, ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும் போது அதுவே ஒரு பெஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். இது என்னோட ஹெவன் தான் நான் சொல்லுவேன் சார். அதான் சார் டார்க் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, பாருங்க நைட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன்னு சொல்றாரு சார். இல்ல டார்க் வந்து டார்க் எதுவும் இல்லை சார். டார்க் எதுவும் இல்லை இதை பொறுத்த வரைக்கும். எனக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம் இவரை நான் நடிக்க கூப்பிடும்போது நானே மன உளைச்சல கூப்பிடுறேன். சார் சீரியல் நிப்பாட்டிங்க சார், நிப்பாட்டியாச்சு அப்படிங்காரு. எனக்கு என்ன தோணுது, நம்ம பேரே பிரச்சனை அவரை அட்டாக் பண்ணிச்சான்னு தோணுது. அப்படிதான் உள்ள வந்தாரு. பட் ஓகே சிது சார், நான் கரெக்டா அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து அமையும் போது நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா அது முடியுது, அடுத்த நாள் எனக்கு இந்த ஆஃபர் வந்தது. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக நான் பார்த்தேன். ஓகே இது கரெக்டாக முடியுது, அடுத்த நாள் இது வருதுன்னும் போது ஏதோ சம்திங் ஒரு குட் ஸ்டார்ட் அப்படின்றத நான் நினச்சேன் சார். சிது சார் இங்கே லெஃப்ட் அதே தான் அங்கே
சொல்லுங்க சார். நீங்க பல வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க. உங்க லக்கி சாம் வந்த உடனே டோட்டலா வந்து வீடியோ போட ஆரம்பிச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க. இப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய நடிகர்களுக்கு புதுசா லான்ச் பண்ணும்போது பிரசாத் லேப் தான் பெரிய கனவா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல போய் நின்று பேசும்போது பெரிய ஆக்டர் ஆகும்போது தான் இது மாதிரி வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ல வைப்பாங்க. ஸோ நீங்க பெரிய ஆக்டர் ஆயிட்டீங்களா இல்ல அந்த எண்ணம் இருக்கா உங்களுக்கு? சார் இப்பதான் சார் நான் வந்து இப்பதான் படிப்படியா இப்பதான் சார் முதல் படிக்கட்டிலே காலை வச்சிருக்கேன். அதனால இன்னும் போக போக தான் சார் வரும் சார். இதுக்கு அப்போ உள்ள நீங்க 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 உங்ககிட்ட ப்ரொடியூசர் சார், இப்ப நீங்க பேசுனீங்க ஒரு சில மூவிஸ் வந்து தியேட்டர்ல என்ன நம்ம ப்ரமோஷன் பண்ணாலும் தியேட்டர்ல வரக்கூடிய ஆடியன்ஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ போன வாரத்துல 7 மூவி வந்துச்சு, மக்கள் மத்தியில பெருசா போய் ரீச் ஆகல. ஸோ இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்டக்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி சொல்லணும்னு தெரியல. இங்கே நிறைய ஏன் வாய கிளறீங்களே. ஆக்சுவலாக உப்மா படங்கள் இங்கே நின்றுருந்தாலே இண்டஸ்ட்ரி நல்லா சார் இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகலாம் நம்ம சொல்கிறோம். நீங்களும் ஃபீல்டில் இருக்கீங்க, எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் அந்த 7 படங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் ஃபிலிம் மேக்கிங்காக குவாலிட்டியாக எத்தனை படம் வந்திருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இயக்குனர் சார், சித்து சார் கொடுங்க சார். எப்பவுமே வந்து நீங்க வீடியோ வந்து நான் பர்சனல் ப்ளஸ் வந்து படத்தை பத்தி கேட்கறேன். வீடியோ வந்து உங்க ஒய்ஃப் கூட போடுவீங்க, அப்புறம் உங்க மச்சினிச்சு கூட எல்லாம் வந்து பேசுவீங்க. அப்போ வந்து ஒரு கிளாஷ் ஆகும் உள்ள வீடியோலே. ஸோ வந்து கண்டிப்பா ஷூட்டிங்ஸ் தான் வந்திருப்பாங்க. ஹீரோயின்ஸ் கூட வந்து முத்த காட்சியெல்லாம் இருக்கும்போது என்ன ட்ரீட் பண்ணாங்க, அங்க என்ன நடந்தது, வீட்டுக்குள்ள போய் என்ன நடந்தது? ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எந்த காட்சியுமே வைக்கலண்ணா. அந்த மாதிரி கதையும் இது இல்லை. அந்த மாதிரி காட்சியில எதுவும் வைக்கல. அதே மாதிரி இவர் பாக்குற லொகேஷனுக்கு வந்து நம்ம ஒய்ஃப்லாம் நம்ம கூட்டிட்டு போகவே கூடாது. ஏன்னா எனக்கே வந்து கழுத்துல இருந்து ஃபுல்லாவே கால் வரைக்குமே வந்து அவ்வளவு பாடி பெயின் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி லொகேஷனுக்குலாம் நம்ம தயவுசெய்து நீங்களும் போயிடாதீங்க, நானும் போகல, ஒய்ஃப் எல்லாம் கூட்டிட்டு போகல. அந்த மாதிரி தான். இயக்குனர் சார், சார் இங்க சார் சொல்லுங்க சார். இருண்ட சொர்க்கம் அப்படின்னு வந்து தமிழ்ல அழகா டைட்டில் இருக்கு. அது டார்க் ஹேவனுக்கு அது நீங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? முதல் படத்திலே வந்து சாரை வந்து போலீஸ் ஆபீசரா இறக்கிருக்கீங்க, அதற்கு என்ன காரணம்? 2 கொஸ்டினுக்கு ஆன்சர். இல்லை, நான் எல்லா ஊருட்டையும் கேட்டேன், சார் தான் வந்தார் கதை சொன்ன பிறகு. அதான் ரியாலிட்டி. போலீஸாக நல்லா இருப்பாங்க, அந்த ஒன்றும் இருக்கு. ஓகே, நான் ஒரு ஒஸ்ட்ல இருந்து நீங்கள் மேலே போகும்போது எல்லாத்தையுமே கதை சொல்லிருந்தேன். ஆக்சுவலாக சாரை பார்க்கறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் நான் 2 ஹீரோட்ட கதை சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு அன்னைக்கு இருந்த டைம்ஸ்க்கு நான் அந்த படத்தை மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அன்னைக்கு எனக்கு கூட இருந்தது 2 பேர் தான், ஒன்று சரண் ப்ரோ, இன்னொரு கோபால் சார். ப்ராஜெக்ட் எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இப்போ டீமாகவே நாங்கள் பேசும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஏன்னா இப்போ சுத்துப்ரோவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியரோட தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அவர் காப்பா செட் ஆவார் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. இன்னொன்று, நான் ஆக்சுவலாக D3க்கும் அப்போ நான் பேசினேன். சார் வந்து ராஜாராணி பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட ரீக்ரியேஷன் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பிரதர் தான் வந்து அதை அனுப்பிச்சு பார்க்க சொன்னாப்ல. ஐ திங்க் என் ஞாபகம் கரெக்ட்னா தெரியும்னு நினைக்கிறேன். அது இன்னும் யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. அப்போ சுத்தூர்ல எங்களுக்கு தெரியாது, இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, நீங்க பாருன்னு சொல்லி 2000 சம்திங் இயர் ஞாபகம் அனுப்புனாங்க. நானும் கால் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பிரஜன் சார்ட்ட நான் போனேன். இன்னும் டைட்டில் என்ன பண்ணா, அந்த மேக்கரிங்கிறது ரொம்ப அழகான ஊர் சார். கதை வந்து அந்த மேக்கரிங்கிற மலை கிராமத்துல ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாசத்துல ஆண்கள்லாம் இறந்து போவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ அதனால அந்த டார்க் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி டார்க் ஹெவன் வச்சேன். அவ்வளவுதான் சார். வணக்கம். இங்க இந்த பாருங்க, இந்த படத்தை வந்து அடர்ந்த காடு வனப்பகுதியில் எடுக்க காரணம் என்ன? ஏன்னா மலையில வந்து கேமராலாம் தூக்கிட்டு போறது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அங்க என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் இல்லை சார், மலை கிராமத்தில் எடுத்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். வேற எங்க வீடு இருக்குது? தர்ஷிகா, பிக் பாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. பிக் பாஸ் இவ்வளவு சீசன்ல நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க, நிறைய பேர். ஆனா சினிமால பெருசா சைன் ஆகல. அந்த ரெக்கார்டை நீங்க வந்து முறியடிப்பீங்களா? ஏன் அந்த பிக் பாஸ்ல இருந்து வர்றவங்க எல்லாம் அந்த சினிமால பெரிய ஆளாக மாட்டாங்க? என்ன காரணம்? இது வந்து பிக் பாஸ்ல இருந்து வர்றனால அப்படின்னு கிடையாது. சினிமாவோட தர்ஸ்ட் இருக்க யார் வேணாலுமே வந்து பெரிய ஆள் ஆகலாம். இதுல பிக் பாஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ நான் பிக் பாஸ்ல இருந்து வந்துட்டேன், அதனால நான் படம் பண்ண போறேன் அப்படின்றது ஒரு மைண்ட்ல நான் தாட்டா வச்சுக்கல.
அது ஒரு பிளாட்ஃபார்ம், அது ஒரு ஷோ, அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு நான் யோசிச்ச போதுதான் படம் பண்ணணும். ஏன்னா என்னால முடியும்னு எனக்கு தெரியும், நல்ல ஒரு கேரக்டர் ரோல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நான் ஸ்கிராச்ல இருந்து தான் ஆரம்பிப்பேன். இப்போ பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் கிடையாது, இதுவுமே என்னோட ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப நம்பிக்கையோட இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா ஷைன் ஆகுவேன்னு நினைக்கிறவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட. தேங்க்யூ சார். சார் இயக்குனர் சார், சார் உங்களுக்கு தான் சார். சார் இங்க சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு நம்ம சினிமாவில் ரொம்ப பல வருடங்களாக ட்ரை பண்ணிட்டு நிறைய திறமையானவர்களாக இருக்காங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் யாரோ ஒருத்தருக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்காம யார் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கள நோக்கடிச்சிட்டு இந்த மாதிரி பண விரயம்லாம் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சரி சார், ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம நம்பி தான் ஒருத்தரை கூப்பிடுறோம் சார். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்னு இல்லை, நம்ம லைஃப்லேயே யாருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் நம்ம உனக்கு கொடுத்துட்டோம்னா அதை முடிக்கணும் சார். இல்லைன்னா கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, அதுதான் நான் நினைக்கிறது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்த பிறகு நீங்கள் கார்னர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டாமினேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது நாட் ஓன்லி சினிமா, எல்லாரோட லைஃப்லையுமே அதை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட் தான் சார். நான் அந்த சினிமாக்குன்னு சொல்லலை, என் பாஸ்ட்டுங்கிறது இப்போ அதை நான் வந்து சாக்கணும்னு நினைக்கிறேன், அது என்னோட இருக்கட்டும், அதை ஏன் நான் உங்கள் மேலே அள்ளி தெளிக்கணும் அப்படிங்கிற ஒன்று தான். ஸோ மற்றபடி இது பெருசாக எதுவும் இல்லை சார். டேரக்டர் சார், சார் அப்படியே லெஃப்ட் சார், லெஃப்ட் இங்கே சார், ஒரு நிமிஷம். ஓகே சார். இப்போ என்னன்னா ஹீரோ வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டு மேலே வச்சாங்க, எனக்கு சேஃப்டியே இல்லை, மேலேருந்து கீழே விழுந்தேன், உடனே நடிக்க சொன்னாங்க, 1 வீக் லீவு கேட்டாங்கன்ட்டு. ஒருவேளை வந்து அந்த நீங்கள் எடுத்த ஹீரோ வந்து இந்த சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் பயந்து ஓடிட்டாரா, இல்லை வந்து நீங்கள் நல்லாவே சேஃப்டி கொடுத்தீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் அவன் போட்ட ஒரு பாயிண்ட்டுக்கே வருத்தப்பட்டிருக்கேன், இப்போ நீங்கள் இதையும் சேர்த்து கோத்து விட்றீங்க. ஆக்சுவலாக அது வந்து தப்பு தான் சார், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்ம சேஃப்டி வச்சுருந்தோம். இப்போ நான் அதுக்கும் பேரை சொன்னால் அது கான்ட்ரவர்சியாக தான் ஆகும். ஓகே, இல்லை என்ன மேட்டர்னா, ஆனால் ஸ்டண்ட்டில் வந்து யூஸ்வலாக அதெல்லாம் நடக்கணும். அது நான் சும்மா ஒரு காமெடிக்காக நான் சொன்னேன். அது சேஃப்டி இல்லைன்னுலாம் கிடையாது, சேஃப்டி வச்சுட்டு தான் அத்தனை ஸ்டண்ட் டீம் எல்லாமே வச்சு தான் பண்ணாங்க. அது வந்து அது யூஸ்வலாக நடக்கிறது தான், அது தவிர்க்க முடியாது. இல்லை ஸ்டண்ட் சீக்வன்ஸில் எங்கேயாவது சின்ன சின்ன அடியெல்லாம் படுறது வாஸ்தவம் தான். அதனால சேஃப்டி இல்லைன்னுலாம் கிடையாது, அதுக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேற மேட்டர். சூப்பர்.